தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. கண்டதை தின்றவன் குண்டனாவான், கண்டதை படித்தவன் பண்டிதனாவான். கண்டதை தின்றவன் குண்டனாவான், கண்டதை படித்தவன் பண்டிதனாவான். அண்ணே, பார்க்குற கண்டத்தெல்லாம் சாப்பிட்டா வாந்தி பேதி செத்து தானே போக வேண்டியிருக்கும். கண்டதெல்லாம் படித்தா மூளை குழம்பி பைத்தியம் தான் பிடிக்கும். இந்த பழமொழி ஒன்றும் சரியில்லைண்ணே தம்பி ராமையா. தமிழ்நாட்டு பெரியவர்கள் பழமொழி எப்பவுமே மிக மிக ஆழமான நுண்ணிய கருத்தை கொண்டது. சும்மா மேலோட்டமாக பார்த்து ஏதாவது ஒரு அர்த்தம் பண்ணால் அது தப்பாக தான் வரும். அதாவது கொன்னால் பாவம் தின்னால் தீரும்னு சொல்லுவாங்க. அதோடி பாவம் பண்ணிவிட்டா தின்னுவிட்டா அப்படி தீர்ந்து போயிடும். என்ன அர்த்தம்னா, உயிர்கொலை செய்து புலை உண்பானை எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னும், அண்ணாத்தல் செய்யாது அலறுன்றார். அலறுன்னா நரகம் வெளியே விடாதுன்றார். அதாவது துன்பம் விட்டு நீங்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். தின்றால் அப்படின்னா அனுபவித்தால் என்று பொருள். அதாவது நாம் செய்த பாவத்தை நாம் அனுபவித்து தான் அந்த கர்மாவை தீர்க்க முடியும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் தின்றால் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்த பாவத்தின் பலன் துன்பம். பிற உயிருக்கு முற்பகல் செய்தால் அதே துன்பம் பிற்பகல் நம்மை அடையும் என்பது கூட ஒரு பழமொழியாக உள்ளது. அதுபோல் கண்டு அதை தின்றவன் என்றால் அது அப்படின்னாலே மெய்ப்பொருள் அப்படின்னு தான் பொருள். அதுவினுள் அதுவாய் அதுவே அதுவாய் பொதுவில் நடிக்கும் மெய்ப்பொருள் என்பார். அதனால் அதை அகத்தில் உள்ளே கண்டு கொண்டு அனுபவபூர்வமாக கைவரப்பெற்றவன் வாழ்க்கையில் நிறைநிலை அடைகின்றான் என்று பொருள். இந்த குண்டு அப்படின்னாலே அது நிறைநிலை அடைதல் அப்படின்ற பொருள். அதே போல தான் அதாவது கடவுளை தன் மெய்யகத்தில் பொருந்தி அகக்கல்வி கற்றவன். அதாவது கல்வி அப்படின்னாலே அகத்தில் உள்ள உண்மையை கல்வி அனுபவத்தில் கொண்டு வருதல் பொருள் அப்படின்னு சரவானந்த சாமி சொல்லுவார். பண்டு இதனாவான். பண்டிதன்னா அதை பிரித்து பார்க்கணும். பண்டு இதனாவான். பண்டு அப்படின்னா பண்டே தொட்டு அப்படின்னு அர்த்தம். இதம்னா சுகம். இயற்கையில் அகத்தே உள்ளத்தில் உள்ள சச்சிதானந்தம் என்கின்ற நித்தியமான இதத்தை அனுபவிக்கின்றவன் மனிதன். பண்டு இதான் பண்டிதனாவான் என்று பொருள். தயவு